ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல டேஸ்டியாக மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குழம்புக்கு நீங்கள் மசாலா எதுவும் வறுக்கணும் அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு செய்ய நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மசாலா தடவி ஊற வைக்க போகிறோம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கை வச்சு இதை நல்லா கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா எல்லாம் அந்த மட்டனில் நல்லா கோட்டாகி வரணுங்க. அந்தளவுக்கு இதை நல்லா கை வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. மட்டன் நல்லா ஊறட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் கல்பாசி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சு வந்ததும் இது கூட மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு இருக்குது. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. ரொம்ப நிறம் மாற வேணாம். சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மட்டனை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மட்டன் ஓரளவுக்கு வெந்து சாஃப்டாகி நல்லா உருண்டு வரும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து கொடுங்க. மட்டனே தண்ணி விடும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. பார்க்கும்போதே நல்லா தெரியுது. மட்டன் நல்லா உருண்டு வந்திருக்கு. நல்லா நிறம் மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 3/4 கப் அளவுக்கு இருக்குது. வெங்காயம் தக்காளி 1-2 எடுக்கும்போது சைஸ் மாறும். ஆனால் இந்த மாதிரி கப்பால் அளந்து சேர்க்கும்போது நமக்கு சரியாக இருக்கும். இப்போது அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வற்றிட்டு மசாலா நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு இதை வேக விடுங்க. பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வற்றிட்டு நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம இதில் தேங்காய்லாம் எதுவுமே அரைச்சி சேர்க்க போகிறது இல்லைங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான். அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. இதில் உப்பு கொஞ்சமாக இருக்குது. அதனால் நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. பாருங்கள், மட்டன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு 6 இல்லைனா 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா இலை மாட்டு கறியாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 விசில் விட்டாலே போதுங்க. நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், 7 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கன்சிஸ்டன்சியும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. டிஃபன், சாதம் எல்லாத்துக்குமே இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க வைக்க வேண்டாம். நம்ம மிக்ஸ் பண்ணுற அந்த நேரம் மட்டும் கொதிச்சு வந்தால் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா இது ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கசந்துடும். அதனால் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதை கலந்துட்டு ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.